இங்க இருக்கிற நீங்க தான் நாளைக்கு தாசில்தார், கலெக்டர், எஸ்பி எல்லாமே. உங்க சமுதாயம் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. நம்ம இந்தியாவில ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது அறிவிப்பை அடுத்து நிறைய பிரபலங்களும் தலைவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில சமீபத்துல தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்த அறிக்கையில நள்ளிரவு முதல் ரூபாய் 500 மற்றும் 1000 செல்லாது அப்படின்னு இந்திய பிரதமர் மோடி அறிவித்தது வரவேற்கத்தக்கது. இந்த நடவடிக்கை லஞ்சம், ஊழல், கருப்பு பணம் போன்றவற்றை ஒழிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நடவடிக்கையை நான் மனதார வரவேற்கிறேன் அப்படின்னும். என்ன இல்ல இந்தியாவுல எல்லாமே இருக்கு, அது ஏன் நம்மளால சாதிக்க முடியல? பணம், எல்லாத்துக்குமே பணம், கேவலம் விளையாட்டுல கூட லஞ்சம். சராசரி சாமானிய மக்களுக்கு இந்த அறிவிப்பும் நடவடிக்கையும் ஓரிரு நாட்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். ஆனா லஞ்சம், ஊழல், கருப்பு பணம் போன்றவற்றின் மூலம் பணத்தை பதுக்கி வச்சிருப்பவங்களுக்கு இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சு நடவடிக்கை எடுத்த பிரதமர் மோடி இந்தியாவுக்கு ஒரு வரப்பிரசாதமே அப்படின்னும் இந்தியா வளர்ச்சாக இந்த நடவடிக்கை ஒரு மிகப்பெரிய உதவியா அமைஞ்சிருக்கு அப்படின்னும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்தார். அவங்க ஆதிவாசியில இருந்தப்பவே இங்க அரசாங்கம் நடத்திருக்கோம். அங்க மொழியே இல்லாதப்போ இங்க புலவர்கள் இருந்திருக்காங்க. அந்த வளர்ச்சி இப்ப இல்ல. பணம், லஞ்சம், அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்காக இவன் வாங்குறான், இவனுக்கு கொடுக்கறதுக்காக இன்னொருத்த வாங்குறான். இதெல்லாம் தடுத்து நிறுத்துற சக்தி மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னும் இது போல பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த அறிவிப்புக்கும் மற்ற பிரபலங்களுடைய கருத்துக்களையும் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.